ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் பரத் விலாக்ஸ் சேனல், கேபிஆர் ரியல் எஸ்டேட். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான அக்ரிகல்ச்சர் லேண்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. வேர்க்கடலை, நெல் பயிர் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஏரியா லேண்டு எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 ஏக்கர் 10 சென்ட் இருக்குங்க. ஃபுல் பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா 6 ஏக்கர் 10 சென்ட் இருக்குது. லேண்டு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தாங்க இருக்குது. நல்ல தார் ரோட் டச்சிலே இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு நீங்கள் 2 பேர் 3 பேராக கூட இந்த லேண்டை ஷேர் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக தார் ரோட் ஃப்ரண்டேஜ் தாங்க. நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு தார் ரோடு. அதுவும் தார் ரோடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பெரிய தார் ரோடு தான். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 25 ஃபீட் வரும். ரோடு பார்த்தீங்கன்னா ரோடு வித்து ஒரு 25 ஃபீட் அது மாதிரி வரும். தார் ரோடு ஃப்ரண்டேஜ் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 800 அடி தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வருங்க. டோட்டல் ஏரியா 6 ஏக்கர் 10 சென்ட் இருக்குது. புஞ்ச லேண்டு தாங்க. சிங்கிள் ஓனரு. மண் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் சாயிலான மண்ணுங்க. ஃபுல்லாக வேர்க்கடலை, நெல் பயிர் எல்லாமே போட்டிருக்காங்க. வில்லேஜுக்கு நியர்பைலே இருக்குங்க. ஸோ எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கோயம்பேடுலேருந்து 119 கிலோமீட்டர் வருங்க. சென்னை தாம்பரத்துலேருந்து 80 கிலோமீட்டர் வருங்க. செங்கல்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 55-57 கிலோமீட்டர் தாங்க வரும் நம்ம லேண்டுக்கு. கரெக்டாக சொல்லணுன்னா நீங்கள் சென்னை கோயம்பேட்டிலேருந்து ஒரு 2.25 மணி நேரத்துக்கு இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம். செங்கல்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. தாம்பரத்துலேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு இந்த லேண்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாம். கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம லேண்டுக்கும் டவுனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் தாங்க வரும். எனி டைம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போகிற ரூட்டுங்க. ஒரு 1/2 hour ஒரு 45 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா பஸ் போகிற ரூட்லேயே இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல லேண்டு. ஏன்னா ரெட் சாயிலான மண். உங்களுக்கு பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. கிணறு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கிணறுங்க. ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெரிய நெற்களமும் இருக்குது. நம்ம லேண்டுக்கு வேறு எங்கேயும் போயிட்டு நம்ம நெற்களம் தேடணும் அப்படின்ட்டு இல்லை. இவங்க ஓன் லேண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய நெற்களமும் போட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் தான். நீங்கள் எனி டைம் பார்த்தீங்கன்னா நெல்லோ இல்லை வேர்க்கல்லையோ உளுந்தோ ஏதோ காய வச்சு நீங்கள் எனி டைம் நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் ஓனாக நம்ம பண்ணிக்கலாம். லேண்டு ஒரே ஸ்கொயராக தாங்க இருக்கும். ஸோ கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 400-500 மீட்டர் தாங்க இருக்குது. ஒரு 400 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் லேண்டு. கண்டிப்பாக எல்லோரும் தேடிட்டு இருந்தீங்க ஒரு நல்ல ஃப்ரண்டேஜோட ஒரு 6 ஏக்கர் 7 ஏக்கர் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல சூட்டபிளான லேண்டுங்க. ஸோ டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல கிளியரான டாக்குமெண்ட் தான். எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டி. மண் வயசும் பார்த்தீங்கன்னா நல்ல ரெட் சாயிலான லேண்டு தான். பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. தென்னை மரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 தென்னை மரத்துக்கு மேலே இருக்குங்க. தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 தேக்கு மரம் மேலே இருக்குது. பனை மரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதே மாதிரியே ஒரு 50-60 பனை மரம் பார்த்தீங்கன்னா வரப்பில் இருக்குது. இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா தென்னை மரமும் ஆகட்டும் பனை மரமும் பார்த்தீங்கன்னா வரப்பில் தான் இருக்குது. தேக்கு மரம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 சென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 தேக்கு மரத்துக்கு மேலே பிளான் பண்ணியிருக்காங்க. எல்லாம் நல்லா சைஸான தேக்கு மரம் தான். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தேக்கு மரம். இன்னும் ஒரு 2-3 வருஷம் போச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெட்டக்கூடிய மரம் தான். எல்லாமே மண் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்ல ரெட் சாயிலான மண்ணுங்க. ஸோ எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு 20,000 ரூபாய் சொல்கிறாரு. ஒரு ஏக்கர் 20 லட்சம் சொல்கிறாரு. கண்டிப்பாக இது ஃபைனல் ப்ரைஸுன்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சிட்டிங் உட்காந்து பேசுகிறப்ப தாங்க தெரியும். அவங்க சொல்கிற ஃபைனல் ரேட்டு சென்ட் 20,000 ஏக்கர் 20 லட்சம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பேசி கண்டிப்பாக பெஸ்ட்டாக பார்த்து எவ்வளோ நெகோஷியேட் பண்ணுவோம் பார்த்து பண்ணித்தரேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். கான்டாக்ட் பண்ணுங்கள்.